தாய் வீடு ஏப்ரல் மாத இதழ் 2026. வானத்தின் கீழே பூரணம் ஒன்றும் இல்லை. ஈழத்து புலவர் சரிதையும் கவிதை திரட்டும். வில்லியம் நேவின்ஸ் முதல் சதாசிவம் வரையிலான வரலாற்று வரைவு பாகம் 1. எழுத்துருவாக்கம் செல்லத்துறை சுதர்சன். குரல் வடிவம் கு. பிரபு. ஐயா, நீங்கள் அன்புடன் அனுப்பிய தமிழ் புலவர் சரித்திர புத்தகம், அதனுள் வைத்திருக்க பெற்ற கடிதமும், தங்கள் புத்திரன் சிரஞ்சீவி முத்துக்குமார் சுவாமி பிள்ளை தபால் சீட்டும் வரப்பெற்றேன். புத்தகம் அனுப்பிய விஷயத்தில் மிக்க நன்றி அடையுடையேன். இடையே நின்று சில இடையூறுகளால் விரைவில் விடையனுப்ப கூடாதபடி நேர்ந்தது. 3 மாதங்களுக்கு முன்பு கௌரவம் பொருந்திய சேதுபதி மகாராஜா அவர்கள் இப்புத்தக விஷயத்தை பற்றி என்னிடமும் சொன்னார்கள். இது தமிழ்நாட்டுக்கு மிக உபகாரமே. தங்கள் குமாரருக்கு என் ஞாபகம் சொல்லுக. அவர் இப்போது என்ன படிக்கின்றார், என்ன வேலையில் இருக்கின்றார்? மேற்படி கடிதம் தியாகராஜ விலாசம், திருவேட்டீஸ்வரன் பேட்டை என்ற முகவரியிலே இருந்து வே. சாமிநாதையன் என்ற பெயரில் வே. சாமிநாதையர் அவர்களால் சுன்னாகம் குமாரசுவாமி புலவருக்கு 14/6/2017 அனுப்பப்பட்டது. சிறிமான் பிள்ளை அவர்களுக்கு விஞ்ஞாபனம். உபயசேஷமோ பரி. தங்களால் இயற்றப்பட்ட தமிழ் புலவர் சரித முகவுரையை படித்து மாட்சிமை தங்கிய சேதுபதி அவர்கள் பாராட்டினார்கள். அச்சிற் பதிப்பிப்பதற்காக ரூபாய் 150 உபகரிக்க திருவுளம் உவந்து செய்தியை தங்களுக்கு விஞ்ஞாபிக்கின்றேன். இத்தொகையை தங்கள் பெயருக்கு தபால் வாயிலாக கூடிய விரைவில் அனுப்பப்படும். நவராத்திரி காலத்தில் மகாராஜா பேரில் பாடிய பாக்கள் சில அச்சிட்டவற்றை தங்களுக்கு அனுப்பியுள்ளேன். மேற்படி கடிதம் ராமநாதபுரம் என்னும் முகவரியிலே இருந்து பாஸ்கர சேதுபதி மகாராஜா சமாஸ்தான வித்துவரான ராகவ ஐயங்கார் அவர்கள் 8/13/1916 அன்று சுன்னாகம் குமாரசுவாமி புலவருக்கு அனுப்பியது. சிறிமான் புலவர்க்கு விஞ்ஞாபனம். உபயத்தர சேமோகரி. புலவர் சரித்திர முகவுரையை படித்தேன். செவ்வனம் அமைந்துள்ளது. இங்கு வந்ததனால் கடிதம் எழுத தாமதித்தேன். மகாராஜா அவர்களுக்கு அனுப்பிய பிரதிகள் உரிய காலத்தில் கிடைத்தன. மகாராஜா அவர்கள் ஆங்காங்கு பார்த்து என்னிடம் நன்கு பாராட்டினார்கள். மேற்படி கடிதம் பாஸ்கர சேதுபதி மகாராஜா சமஸ்தான வித்துவான் ராகவ ஐயங்கர் அவர்களால் சென்னை என்ற முகவரியிலே இருந்து 10/2/1917 அன்று சுன்னாகம் குமார் சுவாமி புலவருக்கு அனுப்பியது. சீரார் தமிழ் புலவர் செம்மை சரித்திரத்தை பாரார் படிக்க பகர்ந்துட்டான் நேராரும் இல்ல குமாரசுவாமி இருமொழியும் வல்லான் சுன்னாகத்தான் நற்று. தெல்லிப்பள்ளியிலே உள்ள ஸ்ரீ வேலுப்பிள்ளை போதகர் அவர்கள் தாங்கள் எனக்கு உபகரித்ததாக தமிழ் புலவர் சரித்திரம் ஒரு பிரதியை அனுப்பினார்கள். அது 2 நாட்களுக்கு முன் கிடைத்தது. அனுப்பிய பிரதியிட்டு நன்றி பாராட்டுகின்றேன். மேற்படி கடிதம் பெங்களூரில் அமைந்துள்ள யுனைடெட் தியாலஜிக்கல் காலேஜ் என்ற முகவரியிலே இருந்து அழகசுந்தரன் என்ற பெயரிலே வன கிங்ஸ்பேரி தேசிகர் அவர்கள் 1917 ஆண்டு சுன்னாகம் குமாரசுவாமி புலவருக்கு அனுப்பிய கடிதம். நமக்கு கிடைக்கப்பெறும் மேற்குறித்த 4 கடிதங்களும் ஈழத்து புலவர் சரிதையாக்கம் மற்றும் கவிதை திரட்டு உருவாக்கம் ஆகியவை குறித்த முக்கியமான சில செய்திகளை சொல்லுகின்றன. 1737 அச்சியந்திரம் ஈழத்திற்கு முதலாக அறிமுகமாகியது. அதற்கு எவ்வளவு காலத்தின் பின்னர் புலவர் சரித்திரம் எழுதும் முயற்சி நிகழத் தொடங்கியிருக்கிறது என்பதல்ல இங்கு முக்கியம். பழந்தமிழ் நூல்களை அச்சு வாகனம் கண்ட தமிழ் சூழல் புலவர் வாழ்க்கை வரலாறுகளையும் அச்சு வாகனம் காணுகிறது என்பதே இங்கு முக்கியமானது. இதுக்கு புலவர்களிடம் இருந்த ஆவணப்படுத்தும் கரிசனை அல்லது மனப்பாங்கு ஒரு காரணம் என எளிமையாக சொல்லலாம். ஆழ்ந்து நோக்கினால் காலனிய தமிழ் புலமையாளர்கள் வம்ச வைபவம் வம்ச புராணம் எழுதும் மரபிலே இருந்து மாறுபட்டு புலமை நிலைப்பட்ட ஆளுமையாளர்களின் சரிதத்தை அவர்களின் புலமை மரபினூடாக சேகரித்து பதிவாக்கம் செய்யும் புலமை தொழிலை மேற்கொண்டிருந்த தன்மையே அதற்கு காரணம் என்பது தெள்ளெளிதில் புலனாகின்றது. இன்னொரு விதத்தில் கூறுவதானால் புலமை தொழிலிலே ஈடுபட்ட புலவர்கள் தமது முன்னோரான புலமை தொழில்முறை வல்லுநர்களதும் தம் சமகாலத்தவரான புலமை தொழில்முறை வல்லுநர்களினதும் வரலாற்றை எழுதும் புலமை தொழிலை நிகழ்த்தினர் என்பது எல்லாம். புலவர்கள் மத்தியிலும் புரவலர்கள் மத்தியிலும் புலவர் சரிதியாக்கத்திற்கு பெரு வரவேற்பு இருந்ததை மேற்படி கடித பகுதிகள் புலப்படுத்துகின்றன. காலனிய காலத்தில் எழுந்த புதிய மனோபாவமான வரலாறு தேடும் படலமே இதற்கு பிரதான காரணம் என வேண்டும். இது புலமை மரபு கிடைத்தல் என்பதன் பாற்பட்டது. தமிழில் புலவர்களின் குறிப்பாக அனுபூதிமான்களின் வரலாறுகள் புனைவு தன்மை பெற்ற செய்யுட்களாகவே பெரும்பாலும் அமைந்திருந்தன. காலனிய காலம் வரை இந்த நிலையே தமிழில் இருந்தது. திருவாத ஊரடிகள் புராணம், திருத்தொண்ட புராணம் முதலிய பலவற்றை இங்கு குறிப்பிடலாம்.
காலனிய காலத்தில் இந்த நிலைமை மாறி பிரபுக்களின் முதலிமார்களின் வம்ச பெருமை கூறும் வம்ச வைபவங்களும் எழுந்தன. மயில் வாகனம், வம்ச வைபவம் போன்றவற்றை இங்கு குறிப்பிடலாம். இவற்றை விட நில பிரபுத்துவ சரிவை செய்யுள் இவற்றை காட்டும் இலக்கிய முயற்சிகளும் நிகழ்ந்தன. பிரபுக்களின் பெருமை, புகழ், நிலப்புலச் செழிப்பு என்பனவற்றை அவை வரைந்து காட்டுவனவாய் அமைந்தன. கருவை வேலன் கோவை, தண்டிகை கனகராயன் பள்ளு, சந்திரசேகர குறவஞ்சி முதலாயவற்றை இவ்வாறு நோக்குவதுதான் பொருத்தமானது. ஆனால் நவீன உரைநடையின் கைப்பிடித்து சரிதம் எழுதும் முறை காலனிய காலத்திலேதான் ஆரம்பமாகியது. அச்சு பழக்கமும் அது உருவாக்கிய புதிய அறிவு பழக்கமும் புலவர்களின் வரலாறு எழுதும் சூழலை இயல்பாக உருவாக்கியது. காலனிய கால ஈழத்து புலவர்கள் தமக்கு பரிமாறிய ஏராளமான கடிதங்கள் நமக்கு கிடைக்கின்றன. அவற்றுள் பெரும்பாலானவற்றை புலவர்களின் வரலாறு தேடும் விசாரிப்பாகவே அமைந்துள்ளன. ஒரு புலவர் இன்னொரு புலவரை தேடி கடித வழியாக வேறொரு புலவரிடமிருந்து நடந்து சென்று கதைகளாகவே அவை பெரும்பாலும் அமைந்திருக்கின்றன. ஈழத்தில் தோன்றிய புலவர் சரிதைகளுக்கு தமிழ்நாட்டு புலமை சூழலிலே மதிப்புமிக்க வரவேற்பும் உயர்ந்த அங்கீகாரமும் நிலவியதை பல கடிதங்கள் உணர்த்துகின்றன. புலமை மரபு, புலமை பள்ளி, புலவர் சரிதை ஆகியவற்றை சிந்திப்பு முயற்சிகள் காலனிய காலத்திலே அதிகமாக நிகழ்ந்தேறியமைக்கு புலமை இலக்கணம் என்ற ஒரு புதிய விதி வகுப்பு உருவாகியமையும் காரணம் எனலாம். காலனிய புலமையாளர்கள் ஆகிய வண்ணச்சவரம் தவத்திரு தண்டவாணி சுவாமிகள் 1839 1898 வரை இயற்றிய அறுவகை இலக்கணம் என்ற இந்நூல் இந்த வகையிலே முக்கியமானது. தமிழின் பஞ்ச இலக்கண மரபில் புலமை இலக்கணம் என தனியாக ஒரு மரபையும் ஆக்கி அறுவகை இலக்கணம் செய்தவர் தண்டவாணி சுவாமிகள். இந்த நூல் ஏட்டுச்சுவடிகளிலே இருந்து நூலாசிரியர் வாழ்ந்த காலத்திலேயே அச்சுவாகனம் கண்டது. அஷ்டாவதானம் பூவை கல்யாண சுந்தர முதலியார் அவர்களை கொண்டு தஞ்சாவூர் ஷாப்பு பாவை வெங்கடராம ராய அவர்களாலே 1893 இது பதிப்பிக்கப்பட்டது. தேற்றம், தவறு, மரபு, செயல்வகை ஆகிய 4 இயல்களையும் 144 நூற்பாக்களையும் கொண்டதாக புலமை இலக்கணம் எனும் பகுதி அமைகின்றது. இந்த நூலின் வருகையும் புலமை மரபை எழுதும் கரிசனையை தமிழ் சூழலிலே அதிகப்படுத்தியது எனலாம். வரலாற்றில் தனிநபரின் வகிபாகம் ரோல் தொடர்பாக அதிகம் எழுதியவர் இங்கிலாந்து வரலாற்று ஆசிரியர் E.H. கார். அவர் தனது சோவியத் ரஷ்யாவின் வரலாறு ஹிஸ்டரி ஆஃப் சோவியத் ரஷ்யா எனும் நூலில் ஆளுமைகள் என்ற 5வது இயலில் வரலாற்றில் தனிநபர் வகிபாகம் தொடர்பாக பொது கருத்தாக்கம் ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார். அதிலே அவர் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார்: வரலாற்றின் நிகழ்வுகள் தனிநபர்களின் சித்தத்திலே இருந்து வரும் முடிவுகளால் தொடங்கப்படுகின்றன. இருந்தாலும் தனிநபர் சித்தம் என்பது அந்நபர்களின் செயற்படும் வரலாற்று நிலைமைகளால் உருவாக்கப்படுவதுதான். அவர்கள் எதை முடிவு செய்கின்றார்கள் என்பதை இந்த வரலாற்று நிலைமைகள் தீர்மானித்து விடுகின்றன. கார் H 2011-49. மேற்படி கூற்றிலே இருந்து வரலாற்று நிகழ்வுகளின் உருவாக்கம், களம், தனிநபரின் சிந்தனைகள் அவர்கள் வாழும் காலத்து வரலாற்று அம்சங்களால் உருவாக்கப்படுகின்றன. தனிநபர்களின் கருத்து நிலை தெளிவு வரலாற்று அம்சங்களாலே தீர்மானிக்கப்படுகின்றது போன்ற முடிவுகளுக்கு வர இயலுகின்றது. தனிநபரின் கருத்து நிலைமையும் கருத்து நிறைவழி செயற்பாடுகளும் அவர்களின் விருப்பு தேர்வாக இருப்பதில்லை என்பதால் காலனிய புலமையாளர்கள் ஒருவரது சரிதையை எழுதும்போது காலனிய காலம், அரசியல், சமூக, பொருளாதார, பண்பாட்டு அம்சங்களது நடைமுறைகள், முரண்கள் மற்றும் இடையீடுகள் முதலான அம்சங்களை கவனத்தில் கொள்வது அவசியமானது. E.H. கார் சமூகத்திலே இருந்து தனிநபரை பிரிக்க முடியாது என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தவர். அவர் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார்: ஒவ்வொரு மனிதனும் வரலாற்று காலத்திலும் அல்லது அதற்கு முந்தைய காலத்திலும் ஒவ்வொரு கட்டத்திலும் சமூகத்திற்கு உள்ளே பிறக்கின்றான். அவன் மிகவும் தொடக்க காலத்திலிருந்து சமூகத்தால் உருவாக்கப்படுகின்றான். சமூகத்திலிருந்து பிரிக்கப்பட்டுள்ள தனிநபரால் பேச முடியாது, சிந்திக்க முடியாது என்ற கருத்து சரியானதே. மேற்படி கூற்றின் வழி நோக்கினால் புலவர் ஒருவர் சமூக சக்திகளின் உருவாக்கமும் அச்சக்திகளின் விளைபொருளாகவும் அமைகின்றார். புலவரை பற்றிய வரலாறு எழுத்துக்களின் கரிசனை என்பது அவர்கள் கடந்த கால சமூக சூழலில் அச்சூழலின் தூண்டுதற் கருவியாக எவ்வாறு செயலாற்றுகின்றனர் என்பதை பொறுத்து அமையும். ஒரு சமூக வரலாற்று நிகழ்வாக புலவரையும் அவரது சாதனைகளையும் அவரது வரலாற்றையும் பார்ப்பதுதான் வரலாறு சார் பயன்மிகு செயற்பாடாக அமையும். காலனிய காலத்தில் புலவர் சரிதையை எழுதியோரும்
காலனிய கால சமூகத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவர். அவர் தனது கால சமூகத்திலே நிகழ்கால மனிதராக இருக்கின்றார் எனும் உண்மையை மறந்துவிடக் கூடாது. காலனிய கால சரிதவியலாளர் ஒருவர் ஒரே நேரத்தில் காலனி எதிர்ப்பு சமூக உறுப்பினராகவும் நாடு, பிரதேசம், சாதி, இனம், வர்க்கம் முதலாய ஒன்றுக்கு மேற்பட்ட சமூக பிரிவுகளின் உறுப்பினராகவும் விளங்கினார் என்ற அக்கறையோடு அவரை அணுக வேண்டும். அவர் தனது நிகழ்காலத்தில் எவ்வாறு உருவாகினார், சமூக ஆளுமையாக எவ்வாறு மாறினார், ஏன் அப்படி சிந்தித்தார், ஏன் அப்படி எழுதினார், எதற்காக அப்படி பொருள் கொண்டார், அவருடைய மதிப்பீடு ஏன் அவ்வாறு அமைந்தது, அவரது எதிர்வினை ஆற்றலுக்கான உள்நோக்கம் எதுவாக இருக்கலாம், அவர் பேசாத அல்லது எழுதாத அம்சங்களின் பின்புலம் என்ன, சிலரது வரலாறு ஏன் எழுதப்படாமல் போனது அல்லது எழுதியவற்றுள் உள்ள புகைமூட்டம் என்ன, எதற்காக அவ்வாறு கட்டமைக்கப்பட்டது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடும் போது அவர் வாழ்ந்த கால நிகழ்காலத்தின் பக்கங்களைத்தான் புரட்ட வேண்டும். ஒற்றை வார்த்தையில் கூறுவதாயின் காலனிய கால சரிதவியலாளர் ஒருவர் மீதான விசாரிப்புகள் யாவற்றுக்குமான பதில்களை அவர் வாழ்ந்த நிகழ்கால சூழலே வைத்திருக்கின்றது. ஒரு விதத்தில் வரலாறு என்பது கடந்த கால ஆளுமைகளை பற்றிய கேள்விகளை கடந்த காலத்திடமே கேட்பதுதான். தனிநபர் வரலாற்றை சமூக வரலாற்றிடம் விசாரித்து அறிவதுதான். ஈழத்தில் புலவர்கள் குறித்த வரலாற்று நூல்களின் எழுகையோடுதான் புலவர்களின் கவிதைகளையும் தேடி தொகுக்கும் முயற்சி கால் கொள்ள ஆரம்பித்தது. காலனிய ஈழத்தில் புலமை மரபுகளை எழுத வேண்டிய தேவையின் விளைவாக புலமையாளர்களின் வரலாறு எழுதும் முறை உருவாகியது. இதனால் தான் முன்னொரு போதும் இல்லாதவாறு புலவர் வரலாறு பற்றிய நூல்கள் ஈழத்திலே அதிகம் எழுந்தன. புலவர்களின் வரலாற்றை எழுதுவது என்பது குறித்த புலவரின் சிந்தனை பள்ளி சார்ந்த பங்களிப்பையும் அதன் வரலாற்றையும் எழுதுவதாக கணிக்க பெற்றது. புலமை மரபு என்பது புலவர் மரபுகளிலிருந்தே உருப்பெற்றது. இதன் திரட்சியே ஈழத்து புலமை மரபுகளின் வரலாறு என இன்று அடையாளம் பெறலாயிற்று. இலக்கியம், இலக்கணம், தத்துவம், வைத்தியம், சோதிடம், தர்க்கம் அனைத்தையும் நிரப்பிய அறிவு திரட்சியே காலனிய ஈழத்தில் புலமையாக கருதப்பட்டது. காலனிய காலத்துக்கு முன்னர் எழுத்து நிலைப்பட்ட புலவர் வரலாறு ஈழத்தில் இருக்கவில்லை என்றே தோன்றுகின்றது. காலனிய ஈழத்தில் புலவர்களை நாமவழி அடிப்படையிலே வரிசைப்படுத்தல் மெல்ல மெல்ல ஆரம்பிக்கின்றது. பிரபந்தங்களில் இடம்பெறும் குரவ வணக்க செய்யுகளும் சிறப்பு பாயிரங்களும் நூலாக்கியோன் மரபின் மேன்மை கூறும் தொடக்கநிலை பதிவுகளாக அமைந்தன. புலவர்களின் நூல்களை பத்திரிகைகளை விளம்பரப்படுத்துகையில் அவர்கள் பற்றிய வாழ்க்கை குறிப்புகள் இடம்பெறலாயின. இவற்றால் புலவர்களது கவிதைகளை தொகுக்கும் ஆர்வம் மேலோங்கலாயிற்று. மரபு கல்வி பள்ளிகளிலும் மிஷனரி பாடசாலைகளிலும் ஈழத்து புலவர்களது நூல்கள் கற்பிக்கப்படலாயின. பாட புத்தகங்களில் ஈழத்து புலவர்களது செய்யுள்கள் இடம்பெறலாயின. இவை யாவும் ஈழத்தில் புலவர் வரலாற்று எழுதுகைக்கும் புலவர் பலரது செய்யுள்களை தொகுக்கும் முயற்சிக்கும் ஊக்கிகளாய் அமைந்ததெல்லாம். காலனிய காலத்தில் தமிழ்நாட்டு நரசிங்கபுர வீரசாமி முதலியார் யாழ்ப்பாணம் ஒரு சுறு நூலையேனும் ஒரு சிற்றுடையேனும் செய்குரல் அறியாத தேசம், ஆறுமுக நாவலர் பிரபந்த திரட்டு என குறிப்பிட்டு எழுதிய பிரசுரம் ஒன்று நாவலரின் கடுமையான கண்டனத்திற்கு உள்ளானது. நல்லறிவு சுடர் கொளுத்துதல் என்ற தலைப்பிலே முதலியாரின் பிரசுரத்தை நாவலர் கொளுத்தி போட்டார். யாழ்ப்பாணத்தின் புலமைத்திறன் அதன் வரலாற்றையும் விரிவாகவும் ஆழமாகவும் உரைத்து புத்தி புகட்டியிருந்தார் நாவலர். நாவலரது இந்த முயற்சியை ஈழத்து புலவர் வரலாறு எழுதுகையின் ஒரு தொடக்க புள்ளியாக நாம் குறித்துக் கொள்ளலாம். அதன் தொடர்ச்சியாக புலமையாளர்கள் பலரும் புலவர்களின் வரலாறுகளை எழுதுவதிலும் அவர்களது கவிதைகளை தொகுப்பதிலும் அக்கறை காட்டினர். ஈழத்தில் புலவர் பலரின் சரித்திர குறிப்புகளை தருவதிலும் கவிதைகளை தேடி தொகுப்பதிலும் முன்னோடியாக விளங்குபவர் நியாய இலக்கணம் 1850 எனும் நூலின் ஆசிரியரும் காலனிய தமிழ் புலமையாளரும் முத்துக்குமார் சிதம்பர பிள்ளை என இயற்பெயர் பூண்டவருமான வில்லியம் நேவின்ஸ் என்பவரே. அவர் வாழ்ந்த காலம் 1820 தொடக்கம் 1889. அவர் செந்தமிழ் ஆசிரியரின் சில நூல்களிலே தெரிந்து கொண்ட இலக்கிய சங்கிரகம் The Classical Reader or Selection from the Standard Tamil Authors என்ற பெயரிலே அமைந்த பாடநூல் ஒன்றை உருவாக்கினார். இந்நூல் வட்டுக்கோட்டை மிஷனரியால் வித்தியாசாலை பயிற்சி நெறியின் பொருட்டு 1847 ஆண்டு யாழ்ப்பாணம் அமெரிக்கன் மிஷன் அச்சகத்திலே அச்சிடப்பட்டு வெளியாகியது. புலவர்கள் பலரது செய்யுட்களை முதலில் திரட்டி தரும் இந்நூலின் முகவுரை வருமாறு:
இலக்கிய சங்கிரகம் எனும் இந்நூல் முக்கியமாயும் பிரதானமாயும் வட்டுக்கோட்டையில் உள்ள வித்தியாசாலையின் பயிற்சிக்காகவே இயற்றப்பட்டது. இத்தேசத்தாருக்கு மிசனியோன் வேலை முயற்சிகளுக்கு பக்குவப்படுத்துகின்ற வாலிபர் செந்தமிழ் நடைகளை நன்குணர்ந்தவர்களாய் வருவதே முக்கியமான விடயம் என்பதை மேற்சொல்லிய வித்தியாசாலையின் பராமரிப்புக்காரர் நெடுங்காலமாக கண்டுணர்ந்தனர். இவ்வூரில் செந்தமிழ் நூல்களை சாராமல் கொண்ட நோக்கத்தை அதிக வாய்ப்பாய் முடிப்பது எவ்வாறென தோன்றியது. தமிழ் நூல்களுமோ அவற்றுள் பொதிந்திருக்கும் சன்மார்க்க விபரீதமும் அஞ்ஞான விசாலமுமான பொருத்துறைகளின் மிக்கம் திரட்டி பார்க்குமிடத்து முற்றும் அங்கீகரித்தற்கு இடனானவை அல்ல. ஆனதால் தமிழ் நூல்களை முற்றும் விலக்கி வைப்பது, அன்றில் அவற்றின் சிலவற்றை தெரிந்து கொண்டு கற்பிப்பது என்ற சேமமான வழியாக தோன்றியது. இவ்விரு வழியில் பின்னைய வழியே நன்மை என தெரிந்து கொள்ளப்பட்டது. இது சேமம் மாத்திரமல்ல, அதிக யோக்கியமானது என விளங்கிற்று. வித்தியாசாலையிலே உள்ள மாணாக்கரின் மனோகரணங்களை திருத்தவும், தமிழை நன்றாக விளக்க பேசி ஒருவாறு அதன் இலக்கண சம்பந்த முதலியவைகளை தெளிவும்படி உணர்த்தவும், முற்றும் இவ்வூரின் முறையாக கற்பதால் எங்கும் ஏறி செறிந்திருக்கின்ற நஞ்சை மீட்டற்கான ஔஷதத்தை ஒரு மட்டுக்கு அம்மாணாக்கரின் மனங்களிலே புகட்டவும் ஓர் ஏதுவாய் வருவிக்கும்படியாக இந்நூலை வித்தியாசாலையிலே கற்பிக்கும் வகையில் கொண்ட நோக்கமாயினது. இந்நூலானது எத்திறந்த வித்தியாரம்ப சாலைகளிலும் உபயோகமானதாய் இருக்கும் என்று நம்புகின்றோம். மேற்குறித்த முகவுரை பகுதியானது வித்தியாசாலை கல்வி பயிற்சியின் பொருட்டு, அதனூடாக சமய பிரசாரங்களை தயார்படுத்தும் பொருட்டும், சைவத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்கு மாறிய மாணவர்களை இலகு பயனாளர்களாக கொண்டு இத்திரட்டு உருவாகியதை உறுதிப்படுத்துகின்றது. பாரதம், நைடதம், கந்தபுராணம், காசிகாண்டம், ராமாயணம், நீதிநெறி விளக்கம், நாலடியார், திருக்குறள், பெரிய புராணம் ஆகிய நூல்களின் செய்யுட் பகுதிகள் இத்திரட்டிலே உள்ளடங்கின. எனினும் இப்பகுதிகள் சன்மார்க்க விபரீதமும் அஞ்ஞான விலாசமுமான பொருத்துறைகள் கொண்டவை என குறிப்பதால் எதிர்நிலை சமய வியாக்கியானத்திற்கான கல்வி ஊட்டலே திரட்டின் நோக்கம் என்பது தெள்ளத்திலே புலனாகின்றது. ஆகையால் சேமமானதும் யோக்கியமானதையும் நஞ்சை மீட்கும் ஔஷதமாகவும் இத்திரட்டு அமைந்திருக்கின்றது. ஈழத்து புலவரது செய்யுள் ஒன்று கூட இத்திரட்டிலே இடம்பெறவில்லை. எதிரும் புதிருமான காலனிய சமய விவாதம் மேற்குறித்த நூல் பொருளாண்மை அடியொற்றி கட்டமைக்கப்பட்டமையே அதற்கு காரணம் எனலாம். எவ்வாறாயினும் புலவர் பலரின் செய்யுள்களை தொகுப்பதிலும் புலவரது குறிப்புகளை வரைவதிலும் முன்னோடி முயற்சியை ஈழத்திலே ஆரம்பித்து வைத்தவர் வில்லியம் நேவின்ஸ் அவர்களே என்பதில் ஐயுறலுக்கு இடமில்லை. நேவின்ஸுக்கு அடுத்தபடியாக இத்தகைய திரட்டு முயற்சியிலே இறங்கியவர் சைமன் காசி செட்டி. அவர் ஆங்கிலத்தில் எழுதிய தமிழ் ப்ளூராக், The Tamil Plutarch contain a summary accounts of the lives, the poets and poetry southern India and Ceylon from the earliest to the present time, with select specimen of their composition. 1859 ஆண்டு வெளிவந்தது. இதனை ஜெஃப்னா ரிப்ளை அண்ட் ஸ்ட்ராங் என்ற நிறுவனம் வெளியிட்டது. இந்த நூலின் 2ஆம் பதிப்பு 1946 ஆண்டு வெளிவந்தது. இதனை கொழும்பு ஜெனரல் பப்ளிகேஷன் லிமிடெட் வெளியிட்டது. செட்டி அவர்களின் வரலாற்றையும் பணிகளையும் ஆய்வாளர் ஞானம் பாலச்சந்திரன் அவர்கள் தாம் எழுதிய சைமன் காரிச்செட்டியின் அகராதி முயற்சிகள் 2011 என்ற நூலினை செம்மையாக தந்துள்ளார். செட்டி அவர்களின் ப்ளூட்ராச் நூலின் 2ஆம் பதிப்பிற்கான அணிந்துரையில் சுவாமி விபுலானந்தர் கூறும் பின்வரும் செய்தி கவனிக்கத்தக்கது. இந்த படைப்பிற்கு ஆசிரியர் வழங்கிய பெயர் பண்டைய கிரேக்க மற்றும் ரோமின் உயர் மானுடர்களின் இணையான வாழ்க்கையை எழுதிய புகழ்பெற்ற ஆசிரியருக்கு ஓர் அஞ்சலியாக இருக்கலாம். சைமன் காசி செட்டி அவர்கள் தமிழுக்கு நன்கொடையாக தமிழ் ப்ளூட்ராச் என்பதை அளிக்க ஊக்கியதாக இருந்தவர் கிரேக்க வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர் ப்ளூட்ராச் என்பவரே என புலனாகின்றது. ஐரோப்பிய நாகரிகத்தின் தொட்டிலென புகழ்பெறும் தொல்சீர் கிரேக்க மற்றும் ரோமானிய வாழ்க்கை சரித நூலினூடாக உந்த பெற்றமையினாலேயே தமது நூற்பெயரின் பின்னோட்டாக கிரேக்க ஆசிரியரின் பெயரை செட்டியவர்கள் இட்டார் என தோன்றுகின்றது. இதன் மூலமாக தமிழிலே ஒரு புது முயற்சியை தொடங்கிய போது அவருக்கு இருந்த பரந்து விரிந்த உலக வரலாற்று பார்வை புலனாகின்றது. தமிழ் புலவர்களும் சீமான்கள் தான், தமிழ் செல்வத்தை ஆண்ட சீமான்கள், அந்த சீமான்களின் சரிதைதான் தமிழ் ப்ளூராச். சைமன் காசி செட்டி அவர்கள் இந்த நூல் முயற்சியை ஆரம்பித்து விடயதானங்கள் இல்லாமையினால் கைவிட்டதை எண்ணியதை அவரது முன்னுரை உணர்த்துகின்றது. ஆங்கிலத்திலே அமைந்த அந்த பகுதியின் தமிழாக்கம் வருமாறு:
வலிமை மிக்க சாதாரணமான பத்திரிகை மற்ற இடங்களைப் போலவே இந்தியாவிலும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நிரூபித்துள்ளது. ஒருபுறம் பண்டைய பூர்வீக இலக்கியத்தின் எச்சங்கள் மறதியிலிருந்து மீட்பதன் மூலம், மறுபுறம் ஐரோப்பிய கலை மற்றும் அறிவியல் பற்றிய ஏராளமான வெளியீடுகளால் அதை வலைப்படுத்துவதன் மூலமும் நமது புலவர்களின் வாழ்க்கையை பற்றிய ஒரு மதிப்பீட்டை மக்களுக்கு வழங்குவது எனது நீண்டகால நோக்கம். ஆனால் பண்டைய அல்லது நவீன தமிழ் வாழ்க்கை வரலாற்று பதிவுகள் இல்லை. விடயதானங்களை பெறுவதிலே அவர்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களே அதற்கு காரணம். நான் கணக்கிட்டதை விடவும் அவை அதிகமானவை. இந்த முயற்சியை கைவிடலாம் என கிட்டத்தட்ட முடிவு செய்தேன். இத்தகைய ஒரு சூழலில்தான் ரூட்சார்ட் எழுதிய Parallel Lives என்பது அவருக்கு கை கொடுத்திருக்க வேண்டும். கிரேக்க ரோமானிய கதைகளை தழுவி வாழ்க்கை வரலாறு படிக்கும் முயற்சி போன்ற ஒரு முயற்சியை அவர் தமிழ் சூழலிலே மேற்கொண்டார். ஆங்கிலத்திலே அமைந்த அவரது கூற்றின் தமிழாக்கம் பெறுமாறு: கீழைத்தைய மக்களிடையே நிலவும் வாழ்க்கை வரலாறு பற்றிய கதை மரபுகள், அகமகிழ்வுக்குரிய கற்பனையான மற்றும் அலங்காரமான சேர்க்கைகள் கவனமாக சேகரிக்கப்பட்டு அவதானமாக பிரிக்கப்பட்டால் விரும்பிய தகவல்களை வழங்கும் என நம்பினேன். ஆழ்ந்த நம்பிக்கையால் அந்த அறிவு மூலத்தின் என் கவனத்தை செலுத்த தூண்டப்பட்டேன். இத்தகைய எல்லா சீரமைகளின் விளைவு இப்போது மக்கள் முன் உள்ளது. இந்த படைப்பு இந்த வகையான எனது முதல் முயற்சியாக இருந்தாலும் எனது விழிப்புணர்வையும் மீறிய பல தவறுகளும் உட்பட்டதாக இருக்கலாம். இதற்காக நான் வாசகர் மற்றும் விமர்சகர்களிடம் அன்பை கோருகின்றேன். ஈழத்தை பொறுத்தவரையில் தமிழ் புலவர் சரிதங்களை தொகுத்து அகர வரிசையிலே கூற எழுந்த முதல் முயற்சியாக சைமன் காசி செட்டியின் முயற்சி விளங்குகின்றது. இது ஆங்கில மொழியிலே எழுதப்பட்டது. அகத்தியரிலிருந்து யாழ்ப்பாண நாயனார் வரை 196 புலவர்களின் வரலாற்று குறிப்புகளை 138 பக்கங்களில் இந்நூல் விவரிக்கின்றது. புலவர்களுடன் தொடர்பான அறிஞர்கள் பற்றியும் வருவதால் எல்லாமாக 202 ஆளுமையாளர்களை இந்நூல் விவரிக்கின்றது என்பார் பூ பாலசிங்கம். இதிலே 189 புலவர்கள் தமிழ்நாட்டவர்கள், 13 புலவர்கள் ஈழத்தவர்கள். ஈழத்து புலவர்களில் சேனாதிராயர், சின்னத்தம்பி ஆகியோர் இருவரின் ஒவ்வொரு பாடல் இடம்பெற்றுள்ளது. தமிழ் புராற்றின் 2வது பதிப்பு சுவாமி விபுலானந்தர் ஆங்கிலத்தில் எழுதிய அணிந்துரையிலே இந்நூலை தமிழ் சூழலில் 1வது முயற்சியாக அடையாளம் காண்கின்றார். அத்துடன் தமிழ் இலக்கிய கல்விக்கு பயன் சேர்க்கும் நூலாக இது அமைகின்றது என கூறுவதோடு, தமிழ் கவிதைகளை செம்மையாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் நூலாசிரியரின் மொழி தேர்ச்சியையும் வியக்கின்றார். அதனை தமிழ்படுத்தி இங்கு தரலாம். தென்னிந்தியா மற்றும் இலங்கையின் கவிஞர்கள் மற்றும் கவிஞர்களின் வாழ்க்கையை சுருக்கமாக விவரணையை சமன் காசி செட்டி என்பவர் எழுதி தமிழ் புளூட்டாச் முதன்முறையாக 1859 வெளிப்படுத்தியது. தமிழ் இலக்கியத்தை கற்கும் மாணவர்கள் நிச்சயமாக இதை படிப்பதன் மூலம் மகிழ்ச்சியையும் பயனையும் பெறுவார்கள். எடுத்துக்காட்டப்பட்ட தமிழ் கவிதைகளிலே சிறந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு ஆசிரியரின் ஆங்கில மொழியின் தேர்ச்சியை வெளிப்படுத்துகின்றன. சதாசிவம் பிள்ளை அவர்கள் J.R. Arnold 1820 1896 எழுதிய பாவலர் சரித்திர தீபகம் 1886 வெளிவந்தது. ஆங்கிலத்தில் த கேலக்ஸி ஆஃப் தமிழ் பாய்ட்ஸ் எனும் பெயரினை அது பெற்றிருந்தது. இந்நூலின் வரலாற்று முக்கியத்துவத்தை பூபாலசிங்கம் அவர்கள் தமிழ் மொழியிலே வெளிவந்த 1வது தமிழ் புலவர் சரித நூல் பாவலர் சரித்திர தீபமாகும் என குறிப்பார். இந்நூலிலே 410 புலவர்கள் பற்றிய குறிப்புகள் உள்ளன. இவர்களுள் 82 புலவர்கள் ஈழத்தவர்கள், 328 புலவர்கள் தமிழ்நாட்டவர்கள். இந்நூலை எழுதியதன் பின்னணி குறித்து நாம் எழுதும் பாயிரம் என்ற பகுதியில் சதாசிவம் பிள்ளை அவர்கள் பின்னருமாறு குறிப்பிடுகின்றார். ஆங்கிலேயர் வரவோடு அவள் தலையை நிமிர்த்தி கண்ணீர் துடைத்து மணக்கோலம் கொண்டு தாலியை எடுத்து தன் கழுத்தில் தொடுத்தாள். மிஷனரிமார் ஒருபாலும் அரசாட்சியர் மறுபாலும் அவளுக்கு தாதியரும் தோழியருமாகி அக்கம் பக்கம் பவனி வர அச்சியந்திர சாலை ஒருபுறமும் வித்தியாசாலை மறுபுறமும் நின்று கைலாகி கொடுத்து உடன் செல்ல குருசந்திர யோகம் பிறந்ததால் அவளும் ஒய்யாரமாய் மயிலஞ்சலோடு சர்வபண அலங்காரமாய் அன்னநடை நடந்து கண்ணல் மொழி கூறி மறுபடியும் பழையபடியே யாரையும் வசீகரணப்படுத்த தொடங்கினாள். தேடுவாரின்றி செல்களுக்கு உணவாய் மூளைக்கு மூளை துயின்று பூசணம் பிடித்து கிடந்த புத்தகங்களை எடுத்து பரோபாரிகளும் தேசோபகாரிகளும் தொடைத்து காற்றுப்பட வைத்து கரலிகித அபத்தம் போக்கி யந்திரங்கள் மூலமாய் வெளியிட்டனர். சுவாசு சந்தோஷம் ஆயின் அம்ம ஒரு பெருங்குறை கண்டோம். எத்துணை கிரகங்கள் அச்சியந்திர வழியாய் வெளிவந்தும் எத்துணை நூல்கள் தினையோதனம் கண்டும் அன்னோ அவ்வத் நூல்களை தந்து
பூத உடம்பு இறந்தாலும் புகழுடம்பு இறவாது வைத்து போன புலவர்களின் சரித்திரங்களை இதுவரை யாரும் செய்திருக்க காணோம். காலஞ்சென்ற செல்வ சீமானாகிய சைமன் காசி செட்டித்துறை ஒன்று தந்தாராயினும் ஆங்கில பாடே கற்றார்கன்றி மற்றோர்க்கு அது உபயோகிக்கப்படாது போயிற்று. அன்றியும் அவர் தந்தது சுக 144 பேர் சரிதம் மாத்திரமே. ஆதலால் ஒன்றோ இப்பாவலர் சரித்திர தீபத்தை ஏற்றி அந்தகார குப்பாயம் போட்டு அஞ்ஞாத வாசம் செய்த பாவலர் நாமங்களை தனித்தனி ஒன்றாக துருவி பொறுக்கி அறிவறிப்படுத்தி அச்சீமான் தந்த தொகைக்கு மேற்பட்ட பின்னும் 214 சேர்த்து மொத்தம் 410 பாவலர் நாமங்களை தந்தோம். சதாசிவம் பிள்ளை ஆனா. மேற்குறித்த கூற்றிலிருந்து சதாசிவம் பிள்ளை முன்னோடியாக விளங்கியவர் சைமன் காசி செட்டியே என்பது புலனாகின்றது. ஆங்கிலேயர் வருகை, அதனால் அறிமுகமாகிய அச்சியந்திரம், அதனால் உருவாகிய விரிந்த தமிழ் அச்சுவெளி, அவற்றாலே புதிதாக தோன்றிய நூல் பதிப்பு பழக்கம், அவற்றை பயன்படுத்தி மிஷனரிகள் மேற்கொண்ட கல்வி பணிகள், புதிதாக தோன்றிய வித்தியாசாலைகளின் பாட நூலாக்க செயற்பாடுகள் போன்றவை பாவல சரித்திர தீபத்தின் எழுகையை தீர்மானித்ததை பாயிர பகுதி வாயிலாக அறிய முடிகின்றது. ஆகையால் பூத உடம்பு இறந்தாலும் புகழுடம்பு இறவாது வைத்து போன புலவர்களின் சரித்திர சங்கிரகம் என்ற இந்நிலை பாவலனின் சரித்திர தீபகத்தை சதாசிவம் பிள்ளை அவர்கள் எழுதினார் என அறிய முடிகின்றது. சைமன் காசி செட்டி தமிழ் புலோராக் ஆங்கிலத்தில் எழுதியதால் ஆங்கிலம் கற்காதவர்களுக்கு உபயோகமற்றதாயிருந்தமையினாலே அஞ்ஞாத வாசம் செய்த புலவர் நாமங்களை அகர வரிசைப்படுத்தி சைமன் காசி செட்டி வரிசைப்படுத்திய புலவர்களையும் உள்வாங்கி தமது நூலை அவர் உருவாக்கினார் என அறிய முடிகின்றது. பாவலர் சரித்திர தீபகம் புலவர்களின் வரலாறுகளையும் அவர்கள் பாடிய பாடல்களில் இருந்து ஒரு சில பாடல்களையும் கொண்டமைந்தது. சுன்னாக மானா குமாரசுவாமி புலவர் 1855 1922 எழுதிய தமிழ் புலவர் சரித்திரம் என்ற நூல் 1916ஆம் ஆண்டு வெளியாகியது. இந்த நூல் ராமநாதபுர ராஜராஜேஸ்வர சேதுபதி மகாராஜா அவர்களின் செந்தமிழ் பரிபாலன விருப்பமும் சிரத்தையும் நோக்கி எழுதப்பட்டது என்பதை இந்நூலின் முதற்பக்க முகப்பு தெரிவிக்கின்றது. இதன் முதலாவது பதிப்பு யாழ்ப்பாணம் சைவப்பிரகாச யந்திரசாலையிலே அச்சிடப்பட்டது. முதற்பதிப்பு தமிழ்நாடும் ஈழமும் உள்ளடங்கலாக 172 புலவர்கள் சரித குறிப்புகளும் அவர்களது செய்யுட்களும் இடம்பெற்றுள்ளன. குமாரசுவாமி புலவர் தமது நூலுக்கு எழுதும் உபக்கிரக மணியிலே இருந்து ஒரு பகுதியை இங்கு நோக்கலாம். புலவர் கதைகளில் சில பாகமும் அதனோடு சம்பந்தமுடைய சில கவிகளும் பிரமந்த நாமாதிகளும் வரல் நோக்கி இதனை சரித்திரம் என்றாம். இச்சரித்திரம் வித்தைக்கண் விருப்புடைய பாலகர் பொருட்டு செய்தது. பூரணம் பெறச் செய்த ஒரு சரித்திரம் அன்று. வித்தையின் விருத்திக்கு நன்கு பயன்படைமையும் விரிந்து நீளும் நோக்கிலே தெரிந்த சரித்திரங்களும் சில சரித்திரங்களும் வரைந்து சேர்த்திடம். புலவர்களுள்ளும் இலக்கிய இலக்கண உணர்ச்சியிலே தக்கவர் என்றும் நூலிறைகளில் செய்தலிலே மிக்கவர் என்றும் பல்வகை கவிதைகளையும் பாடுதலிலே வல்லவர் என்றும் எமக்கு புலப்பட்ட புலவர்களையே பெரும்பாலும் என்று கூறினோம். சரித்திரம் நன்கு புலப்படா புலவர்களுக்கு பல நாமங்களை இதன் முடிவில் காட்டியுள்ளோம். அவைகளையும் நோக்கி ஆராய்க. மேற்குறித்த பகுதி புலவர் வாழ்க்கை குறிப்புகள், அவற்றோடு தொடர்புடைய கவிதைகள், அவர்களாகிய பிரபந்த பெயர்கள், அவற்றை கூறுவதன் காரணம் நோக்கி புலவர்கள் தமது நூலை சரித்திரம் என குறித்தார் என்பதையும், கல்வி நோக்கம் கருதியே இந்நூலாக்கம் இடம்பெற்றது என்பதையும், இலக்கிய இலக்கண உணர்ச்சி தன்மை, நூலுரையாக்க புலமை, பல்வகை கவிபாடும் திறமை ஆகிய மூன்றையும் அளவுகோலாக்கியே நூலிலே உள்ள புலவர்கள் அடக்கப் பெற்றார்கள் என்பதையும், சரித்திரம் அறிய இயலாத புலவர்களே நூலின் இறுதியில் அகர வரிசையாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் என்பதையும் அறிய முடிகின்றது. அரசர் மற்றும் பிரபுக்கள் புலவர்களுக்கு செய்த உபசாரங்களை அறிய உதவுதல், பல்வகை நூல்கள், சொல்லணிகள், பொருளணிகள் ஆகிய உதவுதல், புலவர்களையும் அவர்களது நூல்களையும் தேடி கேட்க உதவுதல், நன்னெறிக்க நிற்க உதவுதல், தமிழ் ஆராய்வோர்க்கு பரிசீலிக்க உதவுதல், பாடம் சொல்லுதல், பாகெழுதுதல், வழிகாட்டுதல் ஆகியவற்றையும் சரித நூல்களின் பண்பும் பயனுமாக புலவர் குறிப்பிட்டுள்ளார். புலவரது உபக்கிரக மணிகையை முழுவதுமாக வாசிக்கும் போது அவர் புலமை தொடர்பாக கூறுபவை வண்ண சபரம் தண்டபணி சுவாமிகளது புலமை இலக்கணத்தோடு பொருந்தி செல்வதை அவதானிக்க முடிகின்றது. புலவரது உபக்கிரக மணிகை சரிகபாதத்தின் சிரமம் குறித்து பல செய்திகளை புலப்படுத்துகின்றன. இவ்விடத்திலே புலவர் சிலருடைய நாடு, நகர், குலம், சமயம், காலம், நூலுரிமை, கவி, கவிபாடம், கதை முதலியவைகளிலே சரித்திரக்காரர் பலர் தம்முள்ளே முரணுவர் 1951-8 எனும் செய்தியையும், சரித்திரக்காரர் பலர் ஒருவர் சென்ற வழியே ஒருவர் சேரலி தழுவி சென்றமையான் வேறு வழி தெரியாமையானும்
புலவர் சரித்திரங்களில் இங்ஙனமாய் மாறுபாடுகள் சம்பவித்தல் பெரும்பான்மையாகும் எனும் செய்தியையும் குறிப்பிடலாம். புலவர் தமது நூலுக்கான தரவுகளை பெற்றவற்றையும் விரிவாகவே தமதுரையிலே குறிப்பிடுகின்றார். பார்க்க 1951 14-18. தமிழ் புலவர் சரித்திரத்தின் ஆசிரியர் ஆனா குமாரசுவாமி பிள்ளை அவர்கள் 1922 காலமானார். அவர் காலமாகி 29 ஆண்டுகளின் பின்னர், அதாவது முதற் பதிப்பு வெளிவந்து 35 ஆண்டுகளின் பின்னர், அவரது புதல்வர் வித்துவான் கு. முத்துக்குமார் சுவாமி பிள்ளை அவர்கள் தமது தந்தையார் குமாரசுவாமி புலவர் எழுதி வெளியிட்ட நூலிலே மேலும் 26 புலவர்களது சரித்திர குறிப்புகளையும் செய்யுட்பாக்களையும் உள்ளடக்கி 208 புலவர்களின் சரித்திரமாக அதை விரிவாக்கி 1951 இந்நூலின் 2வது பதிப்பை வெளிக்கொணர்ந்தார். இது கொக்குவில் சோதிட பரிபாலன மடம் சிவராமலிங்கையராலே சோதிட பிரகாச யந்திர சாலையில் அச்சிடப்பட்டது. இவ்விரு பதிப்புகளிலும் யாழ்ப்பாண தேரசர் காலத்திலே இருந்து 19ஆம் நூற்றாண்டு வரையும் வாழ்ந்த ஈழத்து புலவர்களின் 37 புலவர்களின் சரித்திரங்களும் அவர்களது தேர்ந்த செய்யுட்களும் இடம்பெற்றுள்ளன. வித்துவான் கு. முத்துக்குமார் சுவாமி பிள்ளை அவர்கள் தாம் 1951 வெளியிட்ட 2வது பதிப்பின் முகவுரையில் முதலாம் பதிப்பில் சேர்க்கப்படாத புலவர்களுள் 1916 முன் வாழ்ந்த 26 பேருடைய சரித்திரங்களே புதிதாக இப்பதிப்பில் சேர்க்கப்பட்டுள்ளன என்கின்றார். அவரது தந்தையார் 1916 வெளியிட்ட முதற் பதிப்பு வெளிவந்த கால எல்லையை மீறாது அதற்குள் நின்று செயற்பட்டிருக்கின்றார் என அவர் தெரிவிக்கின்றார். அதாவது தந்தையரது நூல் வெளிவந்த காலம் வரையும் வாழ்ந்து வந்த புகலிடம் பெய்திய புலவர்களில் தந்தையாரது நூல் உள்வாங்காத புலவர்களையும் தந்தையார் வழிநின்று தனியன் சேர்த்துள்ளார் என்ற உன்னதத்தை புரிந்து கொள்ளலாம். இது மூல நூல் எழுதியோனின் தொகுத்தோனின் நெறிமுறையை கண்ணியப்படுத்தி ஏற்றுக்கொண்டு அதன் வழி நடக்கின்ற ஒரு புலமை நேர்மை. இந்த நேர்மை ஈழத்திலே வாழ்ந்த அக்கால பண்டித பரம்பரையிலே இருந்த ஒரு உன்னதமான ஒழுகலாறு. இது நேர்மை மாத்திரமன்று புலமைசார் ஒரு தொகுப்பு நெறி கடமை. ஒருவர் செய்த பதிப்பை திருத்திய பதிப்பாக வெளியிடும் போது முதற் பதிப்பிலே நூலாசிரியர் கொண்ட நோக்கத்தின் தாரதமியத்தை சரிவர புரிந்து கொண்டு அவர் சரிதம் செய்த அல்லது தொகுத்த காலைய எல்லை மீறாது அதற்குள் நின்று அதை மீள்பதிப்பு செய்ய வேண்டும் என்னும் புலமை அறத்தையே அவரது கூற்று தெளிவித்து நிற்கின்றது. மட்டக்களப்பு புளியநகர் பூபாலபிள்ளை அவர்கள் 1856 1921 எழுதிய தமிழ் வரலாறு என்ற நூல் 1920 வெளிவந்தது. தமிழ் புலவர் சரித்திரத்தின் முதலாம் பதிப்பு 1916 வெளிவந்தது. 4 ஆண்டுகளின் பின்னர் பூபாலபிள்ளையின் நூல் வெளிவருகின்றது. இன்னொரு விதமாக சொன்னால் தமிழ் புலவர் சரித்திரத்தின் 2ஆம் பதிப்பு 1951 வெளிவருவதற்கு 31 ஆண்டுகளுக்கு முன்னரே அவரது நூல் வெளிவந்து விட்டது. தமிழ் மொழி இலக்கிய இலக்கண வரலாற்றில் இந்நூலை முன்னோடி முயற்சியாக கொள்வோரும் உளர். இந்நூலை ராமநாதர் அருளம்பலம் என்பவர் மட்டுநகர் சுரவத்தை யந்திரசாலை அச்சகத்திலே பதிப்பித்து வெளியிட்டார். ஆங்கிலத்தில் தமிழ் இலக்கிய வரலாறு எழுதப்பட்டு வந்த காலனிய தமிழ் சூழலில் தமிழிலே எழுதப்பட்ட இத்தகைய தமிழ் மொழி மற்றும் இலக்கிய வரலாற்று நூல் அதிக கவனிப்பை பெற்றது. அக்கவனிப்பை இளநாடு மற்றும் தமிழ்நாட்டு புலவர்கள் தமக்கு பரிமாறிக்கொண்ட பல கடிதங்கள் வாயிலாக அறிய முடிகின்றது. அவர்களது அந்த கடித போக்குவரத்து செய்திகள் பலவற்றை இப்போது எம்பசமுள்ள கடித சேகரிப்பு கிடங்கிலே இருந்து எடுத்து காட்டி எழுத இயலும். அவ்வாறு எழுதினால் இந்த வியாசம் இன்னும் நீளலாம் என்ற அச்சத்தில் இதை இந்த அளவோடு நிறுத்தி வரலாற்றுக்கு தேவையான செய்தியாக ஒரு கடிதத்தை இங்கே வாசிக்கலாம். மட்டுநகர் பூபாலபிள்ளை அவர்கள் மட்டக்களப்பு என முகவரியிட்டு 5/1/1920 அன்று சுன்னாகம் குமாரசுவாமி புலவருக்கு எழுதிய கடிதம் பின்வருமாறு: ஸ்ரீ ஆ. குமாரசுவாமி பிள்ளை அவர்களுக்கு. அன்பார்ந்த ஐயா, தமிழ் மாணவர்களுக்கும் பிறர்க்கும் உபயோகிக்கும்படி தமிழ் வரலாறு என்னும் ஒரு நூலை எழுதினேன். ஸ்ரீய அருளம்பலம் அவர்கள் அதனை அச்சிடுகின்றார். இந்நூலுக்கு சிறப்பு பாயிரம் ஒன்று வேண்டப்படுகின்றது. இலங்கையிலே உள்ள தமிழ் வித்துவ சிரோன்மணிகளில் தற்காலம் தாங்களே தலைமையானவர் என்று யாவரும் கருதுவதால் பரிபோகாரப்பட்டு வெளிப்படுத்தும் இத்தகைய நூல்களை பரிசோதித்து மதிப்புரை கொடுப்பது தங்கள் கடமையாகும். தங்கள் சிறப்புரை நூலை கண்ணியப்படுத்தும். பிரகடன விஞ்ஞாபனத்தை கொண்டு நூலின் விவரங்கள் தெரிந்து கொள்ளலாம். புத்தகம் முடிந்து அதன் பின் தங்கள் கண்ணோட்டத்திற்கு அனுப்பி சிறப்பு பாயிரம் பெறுவதாயின் புத்தக வேலை மிகவும் சுணங்கும். வெளிவர வேண்டிய காலம் சுணங்கிவிட்டது. ஆகையால் சீக்கிரம் வேலை முடித்து புத்தகம் வெளிவர வேண்டும். இதுவரையிலே அச்சிட்டு முடிந்த 100 பக்கங்கள் வேண்டுமாயின் தங்களுக்கு அனுப்பி வைப்பேன்.
தயவு செய்து ஒரு சிறப்பு பாயிரம் எழுதி அனுப்பும்படி கேட்டுக்கொள்ளுகின்றேன். மேற்குறித்த கடித பரிவர்த்தனையிலே முக்கியத்துவம் என்ன, அதை நோக்குவோம். இக்கடிதத்தை வெறுமனே சிறப்பு பாயிரம் கோரும் ஒரு கடிதம் என கடந்து செல்ல முடியவில்லை. இக்கடிதம் ஏதோ ஒரு வரலாற்று செய்தியை சொல்லுகின்றது. புலவர் சரிதை வரலாறு எழுதிய ஒருவரும் தமிழ் இலக்கிய வரலாறு எழுதும் கேட்கும் பாயிரம் என இதனை நாம் வாசிக்க வேண்டும். இது ஒரு வரலாற்று பயணத்தை உணர்த்துகின்றது. புலவர் சரிதை எழுதுதலும் இலக்கிய வரலாறு எழுதுதலும் ஏறக்குறைய ஒரே காலத்திலே ஆரம்பிக்கும் நிகழ்வுகள் என்பதை நாம் உணர வேண்டும். அவ்வாறு உணர்ந்தால் தனிமனித ஆளுமைகளின் வரலாற்று திரட்சியின் சமூக வரலாறு என்பதற்கு ஏற்ப தமிழ் புலவர் பலரது வரலாறுகளின் திரட்சிதான் தமிழ் இலக்கிய வரலாறு, தமிழ் புலமை வரலாறு, தமிழ் அறிவாராய்ச்சியின் வரலாறு என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் புலவர் வரலாறு எழுதும் பழக்கமும் தமிழ் மொழி மற்றும் இலக்கிய வரலாறு எழுதும் பழக்கமும் ஒன்றோடொன்று கூடி ஒத்துழைக்கின்ற ஒரு அறிவுழைப்பு இயக்க செயற்பாட்டை ஈழத் தமிழ் சூழலிலே நாமும் முதலாக அடையாளம் காண முடியும். அத்துடன் ஒன்றோடொன்று தொடர்புபட்ட இரு புலமை துறைகளின் சந்திப்பையும் சங்கமத்தையும் வரலாற்று கண்கொண்டு வாசிக்கும் போது ஒன்றினை ஒன்று நாடுவதையும் ஒன்றினால் ஒன்று நிகழ்வதையும் ஒன்றினால் ஒன்று பயணிப்பதையும் உணர முடியும். புலவர் வரலாறு, புலமை வரலாறு, நூல் வரலாறு, மொழி வரலாறு, இலக்கிய வரலாறு என்பவற்றின் எழுகை வரலாற்றிலே சமாந்தரமாக நிகழ்ந்திருப்பதை அறிய முடியும். இது ஒரு சட்டகம் போட்டு காட்டும் நிகழ்வு அல்ல, வரலாற்று ஒழுங்கமைக்கும் நிகழ்வு. இது பல புலமை பள்ளிகள் கலந்துரையாடல், அவற்றின் தமிழ் பணிகள் கைகுலுக்கி தழுவுதல், புலமை சரித வரலாற்றிடம் மொழி மற்றும் இலக்கிய வரலாறு என்னும் பிள்ளை அங்கீகாரம் கோரும் நிகழ்வே இந்த கடிதம். இத்தகைய சூழலில்தான் பூபாலபிள்ளை அவர்களின் நூலின் முக்கியத்துவம் புலனாகின்றது. இந்த நூல் தமிழ் அனைத்து துறைகளுக்கும் அளவளாவி தமிழின் வரலாற்றை எழுதி செல்கின்றது. இந்த நூலின் அரைப்பாகமாய் அமையும் இலக்கியவியல் என்னும் பகுதியின் இறுதியில் 12 ஈழத்து புலவர்கள் குறித்த சரிதை குறிப்புகளும் செய்யுள்களும் இடம்பெற்றுள்ளமை இங்கு மனங்கொள்ளத்தக்கது. இப்போது இலக்கிய வரலாறு என்னும் பெரு நீரூட்டத்தில் புலவர் பலர்ந்து வரலாறுகளும் அவர்களது படைப்புகளும் அவற்றின் வரலாறுகளும் கலந்தும் கரைந்தும் போய்விடுவதை காண முடிகின்றது. வரலாறு என்பதே வரலாறுகளால் உருவாகுவதுதான். தொடரும். நன்றி.